இந்த பிரச்சனைக்கு இனி தீர்வே வராதாங்கிற மாதிரி தான் ஹார்முஸ் ஜலசந்தியில இந்திய கப்பல்கள் சிக்கி இருக்க சூழல்ல இதனால பல்வேறு சிக்கல்களை நாம எதிர்கொண்டு வரோம். இதுக்கிடையே ஹார்முஸ் ஜலசந்தியில சிக்கி இருக்க இந்திய கப்பல்கள் தொடர்பா மத்திய அரசு சில முக்கியமான தகவலை ஷேர் பண்ணிருக்காங்க. மொத்தம் 28 கப்பல்கள் அங்க சிக்கி இருக்குன்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. வளைகுடா போர் ஒரு மாதத்துக்கு மேல தொடர்ந்து வருது. மத்திய கிழக்குல நடக்கிற இந்த போரால உலக நாடுகள் குறிப்பா தெற்காசிய நாடுகள் கடுமையா பாதிச்சிருக்கு. இதுல இந்தியாவுக்கு விதிவிலக்கு இல்ல. இந்தியாவுக்கு வர கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால பல்வேறு சிக்கல்களை நாம எதிர்கொண்டு வரோம். அது மட்டும் இல்லாம இப்ப போர் முடிவுக்கு வருமா வராதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இந்தியாவுக்கு வந்து சரக்குகளை இறக்கிவிட்ட கப்பல்கள் மீண்டும் வளைகுடாவுக்கு சரக்குகளை ஏற்றி வர அனுப்பப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு சின்ஹா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய கப்பல்களை அங்கிருந்து பாதுகாப்பா வெளியேற்றுவது இப்போது எங்களோட முதல் முன்னுரிமை. கப்பல்களை மீண்டும் சரக்குகளை நிரப்பி வர வளைகுடாவுக்கு அனுப்புறது குறித்து நாங்க எந்த ஒரு ஆலோசனையும் நடத்தல. இந்தியா தன்னோட எரிசக்தி தேவைகள்ல பெரும்பாலானவற்றை இறக்குமதியை சார்ந்திருக்கு. இந்தியாவோட சுமார் 40% கச்சா எண்ணெய், 50%க்கும் அதிகமான LNG இறக்குமதி மற்றும் 90% LPG இறக்குமதி ஹார்முஸ் வழியாவே நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது.